வந்து விடாமுயற்சி படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா மற்றும் அப்புறம் ஆரவ் இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ்னு நடிச்சிருப்பாங்க. ஸோ மகிழ் திருமேனி இயக்கத்தில் அனிருத் வந்து இசையமைச்சிருப்பார். ஸோ இந்த படம் நிஜமாகவே நல்லா இருந்துச்சா, ஸோ ரசிகர்கள் என்ன சொன்னாங்க, ஸோ யாராருக்கு இந்த படம் பிடிக்கும், யாராருக்கு இந்த படம் பிடிக்காது, ஸோ எவ்வளோ வசூல் ஆச்சு இந்த படம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 வருஷம் வெயிட் பண்ணி வந்த படம் தான் விடாமுயற்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட தான் இருக்கும். ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது. படம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி படம் 2.5 மணி நேரம் படம்னா 2 மணி நேரம் அஜர்பைஜான்லேயே முடிச்சிருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா அஜித்திற்கும் த்ரிஷாவுக்கும் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போ அஜித் வந்து நான் வந்து உன்னை கடைசியாக ட்ராப் பண்ணுறேன், ஸோ காரில் ட்ராப் பண்ணுறேன்ட்டு போவார். ஸோ அவங்க மாட்டுக்கு போயிருந்தா கூட பத்திரமா வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. இவர் கூப்பிட்டு போகிறேன்னு போயிட்டு நடுவில் த்ரிஷாவை கடத்திடுவாங்க. ஸோ த்ரிஷாவை தேடி அழிவார் இவர். ஸோ அதுதான் படத்தோட கதை. ஹாலிவுட் தரத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாலிவுட் படம் பிரேக் டவுனையே காப்பி பண்ணி நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அஜித் சார் தான் அந்த மாதிரி கதை கேட்டாருன்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ படம் பார்த்திங்கன்னா இதுதான் கதைன்னு தெரிஞ்சிடும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் அது அந்தளவுக்கு இருக்காது. பட் படம் ஆனால் விறுவிறுப்பாக இருந்துச்சு, போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் த்ரிஷாவை காப்பாற்றினாலும் ஒன்று தான், காப்பாற்றினாலும் ஒன்று தாங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஸோ அந்தளவுக்கு தான் கேரக்டர் வச்சுருந்தாங்க த்ரிஷாவுக்கு. ஸோ அஜித்குமார் தான் பாவம் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஸோ இதில் வந்து என்னென்ன கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரான ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குற மாதிரி படத்தில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லன் ரோலில் வந்து அர்ஜுன் நடிச்சிருப்பார், வில்லி ரோலில் வந்து ரெஜினா நடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து வில்லன் கேரக்டருக்கு ஸ்ட்ராங்காக எழுதாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வில்லி கேரக்டருக்கு ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாங்க. ஒரு பயங்கரமான சைக்கோ வில்லிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு ரெஜினாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த இது பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கேரக்டர் அஜித்துக்கு அப்புறம் அவங்க கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஒரு சைக்கோட்டிக்காக இப்போ நல்லா மைண்டு மேனிப்புலேஷன் பண்ணுறது, ஸோ பணத்தை எவன்ட்டு எப்போ அடிக்கலான்னு இது போடுறது. ஸோ அந்த கேரக்டர் வந்து படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க அந்த கேரக்டரு, ரெஜினாவோட கேரக்டரு. ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து அஜித்திற்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு ஃபஸ்ட் 1/2 மணி நேரம் வரும்னு சொல்லியிருப்பாங்க. 4 காலகட்டம்னு டேரக்டர் சொல்லிக்கிறப்ப அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டுமே வராமல் இருக்கும். சும்மா ஒரு 4 கெட்டப்பு காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பதிலாக அவங்க ப்ரெசன்ட்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம் டேரெக்டாக, பிரச்சனையே இல்லாமல். அவங்க வந்து ஒரு சீன் வந்து நல்லாயிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, த்ரிஷாவோட பர்த்டே வந்து அஜித்துக்கு சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ட்டு தான். ஒரு 6 மாதம் தொடர்ந்து பர்த்டே மெசேஜ் அனுப்புகிறோம், உன் பர்த்டே என்றைக்கோ அன்றைக்கி வந்து தேங்க்ஸ் சொல்லுவில்ல, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன்ட்டு பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில். அப்புறம் அதான் த்ரிஷாவை கடத்திட்டு அஜித்டேருந்து காசை பிடுங்க பார்ப்பாங்க. அப்போ த்ரிஷாட்டையும் ஏமாற்றி ஒரு காசை பிடுங்க பார்ப்பாங்க. ஆனால் த்ரிஷா வந்து அஜித் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ நல்ல ஆளுக்கு நீ எப்படி துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு த்ரிஷாவை வச்சு வெளுத்து வாங்குவாங்க அந்த வில்லி கேரக்டர். அதெல்லாம் பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. படத்தில் காமெடி வந்து அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ ஆரவ் நல்லா நடிச்சிருப்பார். ஆரவ் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனுக்கு அசிஸ்டன்ட் வில்லனாக வந்திருப்பார். ஸோ அவருக்கு கொடுத்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பார். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபைட் சீக்வன்ஸ் வரும், 2மே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அஜித் அவரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படி தான் சொல்லிக்கணும் படம். ஸோ காஸ்ட்டு அண்ட் குரூ பார்த்திங்கன்னா நிறைய பேர்லாம் ஆக்டர் தேவைப்படல. மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த 5 கேரக்டர் அந்த அஜர்பைஜான் ஊரில் ஒரு 40-50 பேர் அவ்வளோதான் மொத்தமாகவே கேரக்டர்ஸ் இருப்பாங்க படத்துலையே. ஸோ ஃபுல்லாகவே ரோட்லேயே தான் நடக்கும். ரோட்லேயே படம் 2.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஒரு 1.25 மணி நேரம் ரோட்லேயே தான் கார் ஓட்டிகிட்டு போவார், தேடிக்கிட்டே போகிற இடத்துல கேட்டுக்கிட்டே போவார். ஸோ அந்த மாதிரி தான்
படம் போகும். ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்காம கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஒரு என்ன சொல்லுது, இந்த வீரம், விவேகம், விஸ்வாசம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மாஸ் ஆக்ஷனாக இருக்கும், பயங்கர சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த படம் வந்து அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போகும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ டீசெண்டான வாட்சபிள் தான். ஸோ மியூசிக் பார்த்திங்கன்னா அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சவடிக்கா பாட்டு ஹிட் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதை தவிர வேறு எதுவும் பாட்டு வந்து எனக்கு தெரியல. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த இது தான், கடவுளே அஜித் தான் மாற்றி போட்டு விடாது முயற்சின்னு சொல்லி மாற்றி போட்டிருக்காரு. ஸோ பிஜிஎம் நல்லா இருந்துச்சு படத்தில். பாட்டு அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி லாஜிக்லாம் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு தான். அது ஒன்றும் கண்டுக்கக்கூடாது, ஏன்னா மாஸ்கிரோஸ் படம்னா அதெல்லாம் நடக்கிறது சகஜம். ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, என் வீடியோ பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.